ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் விலாக்ஸ். இன்றைக்கி என்னோட ஒரு சிம்பிளான ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும் இப்போ ஹாலிடேஸ் லீவில் இருக்கிறதுனால 2 பேர்த்தையும் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ வீட்டில் பிள்ளைங்க இல்லாமல் ரொம்ப போரிங்காக ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி இருந்தது. ஸோ என்னோட லோன்லியான ஒரு விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க டெய்லியுமே ஸ்கூல் இருக்கும்போது ஸ்கூலுக்கு போவாங்க. பட் அப்போல்லாம் பிள்ளைங்கள மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்காது. பட் இந்த மாதிரி ஹாலிடேஸில் ஊருக்கு போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தாங்கன்னா கூட அது ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபீல் இருக்கும். வீட்டில் இருக்க அம்மாங்களுக்கு டெய்லியுமே ரொட்டீன் ஒர்க்கு, குக்கிங்கு, பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்க படிக்கிறாங்களாங்கிறத கரெக்டாக பார்க்கணும். இந்த மாதிரியான ரொட்டீன் லைஃப் இருக்கும்போது கொஞ்சம் அதிலேருந்து ரெஸ்ட் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். பிள்ளைங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு சமையல் ஒர்க்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாகும். நமக்கு மட்டுங்கும்போது ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டு புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம், ஆல்ரெடி செஞ்சதே சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகும். பட் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சூடாக செஞ்சு தரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரமும் நம்ம ஏதாவது குக்கிங் பிஸியாகவே இருப்போம். ஊருக்கு போனாங்கன்னா ஓகே நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் மிஸ் பண்ணுற ஃபீலும் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு அமைதியான டேஸில் பிள்ளைங்க வீட்டில் இல்லாமல் சத்தம் இல்லாமல் இருக்கிற டேஸில் நம்மளோட லோன்லினஸை இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு பிடிச்ச வேலை செஞ்சு நம்ம அதை போக்கிக்கலாம். 2 டீ மக்கு கொஞ்சம் உடஞ்சிருந்தது. ஸோ அதை பிளான்ட் வச்சு நம்ம இன்டோரில் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு மண் கொட்டி மணி பிளான்ட்டு வெளியில் கொஞ்சம் நீளமாக வளர்ந்துருந்தது. ஸோ அதை கட் பண்ணி நம்ம புதுசாக பிளான் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஹேண்டில் உடஞ்சி போச்சு. ஒரு தடவை சிங்க்கில் இருக்கும்போது வேறு ஏதோ ஒரு பாத்திரம் இந்த மக்கு மேலே பட்டு கரெக்டாக அந்த ஹேண்டில் மட்டும் உடஞ்சி போச்சு. ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், உள்ள பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குங்கிறதுனால அதை நம்ம பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கு நம்ம அமைதியாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. நம்ம பிள்ளைங்கள மிஸ் பண்ணுறோங்கிற அந்த ஃபீலும் கொஞ்சம் கம்மியாகும். நமக்கு பிடிச்ச ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும், வேலையும் நடக்கும். ஸோ மனசும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மணி பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அதனுடைய இலையில் இருக்க கீழ்பாட்டில் இருக்க ரூட் மட்டும் எடுத்து வச்சாலே ஈஸியாக வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாகவும் இருக்கும். வீட்டுக்கு உள்ளேயும் வளரும், வெளியிலையும் வளரும், மண்ணுலேயும் வளரும், தண்ணியிலையும் வளரும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் என்ன அப்படின்னா மணி பிளான்ட்டை சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்டு வீட்டில் வைக்கும்போது பக்கத்து வீட்டில் இருந்து தான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டு வச்சேன். இது இப்போது நல்ல பெருசாக கொடி மாதிரி வளர்ந்துருச்சு. அதிலிருந்து கட் பண்ணினது தான் இப்போது ஒரு 2 சாஸ் பாட்டிலில் 2 கப்பில் ஒரு 5, 6 பிளான்ட்டு கிட்ட வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இதை ப்ரொபகேட் பண்ணி நிறைய பிளான்ட்ஸ் நம்ம இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் ஹோம் மேக்கர்ஸ்க்கு தோணும், எப்போவுமே ஒரே மாதிரி ரொட்டீன் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கோமே, இதிலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைச்சா நல்லாயிருக்குமே, அந்த மாதிரி சம்டைம்ஸ் தோணும். அந்த மாதிரி தோணும்போது உடனே அதிலேருந்து வெளியில் ஒரு டூரோ இல்லை வெளியில் போகிறது, லாங் ட்ரைவ் போகிறது அதெல்லாம் சாத்தியமாங்கிறது தெரியாது. ஸோ வீட்டில் இருந்த மாதிரியே நம்ம மனசை நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது பண்ணோன்னா அது மைண்டு ரிலாக்ஸிங் கிடைக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி கார்டனிங் பண்ணுறது, ஃப்ளவர்ஸ் பிடிக்கும்னா அந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் பாட்டெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கிறது, அது பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொன்று நிறைய பேர்த்துக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணும்போது புதுசாக ஏதாவது ரெசிபீஸ் ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக அது மைண்டு சேஞ்சாக இருக்கும். அதுவும் அந்த ரெசிபீஸ் நல்லா வந்துட்டால் இன்னுமே சூப்பர் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட செஞ்சு நம்ம சாப்பிட்டு அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது இட்லி உப்புமா தான் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி உப்புமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர்த்துக்கு உப்புமானாலே பிடிக்காது. ஈவன் எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் உப்புமா பிடிக்கும். சுமி, ராகவ், வெங்கி யாருக்குமே உப்புமா பிடிக்காது. எனக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அரிசி உப்புமாவாகட்டும், இட்லி உப்புமாவாகட்டும், இல்லை நார்மலாக ஒயிட் ரவையில் செய்கிறது, வீட் ரவையில் செய்கிற உப்புமாவாகட்டும், எல்லா உப்புமாவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி சிம்பிளாக இட்லி மொதல் நாள் நைட்டு செஞ்சது இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி உதுத்து விட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் இட்லி உப்புமாவுக்கு நிறைய போட்டோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிடும்போது கடுக்கு முடுக்குன்னு வரும்போது அந்த டேஸ்ட் எனக்கு ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். மெயினாக இட்லி உப்புமாவுக்கு பச்சை மிளகா போட்டு செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும். இட்லியை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்று விட்டோன்னா நல்ல சாஃப்டான இட்லி உப்புமாவாக கிடைக்கும். நான் கூட கொஞ்சம் டீயும் போட்டுட்டேன்.
இந்த இடத்துல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் ரீசெண்ட் டேஸில் ரோசஸ் வந்து எப்போவுமே பிளான்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ரோஸ் கலர் பார்க்குறது, அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் அப்பப்போ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இந்த செடிங்க பக்கத்தில் இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்து காற்று வாங்கிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, டீ எல்லாம் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் டவுனாக இருந்தாலும், இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது என்னை வந்து ரீபூஸ்ட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பேக் டூ என்னோடய ஒர்க்கெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு, ஆல்ரெடி எடுத்த துணியெல்லாம் மடிக்காமல் இருந்தது. அதையும் எடுத்து ஃபுல்லாக மடித்து நீட்டாக எங்கெங்கே வைக்கணுமோ அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பிள்ளைங்கள அம்மா வீட்டில் விட போகும்போது நான், வெங்கி, சுமி, ராகவ் எல்லாருமே போயிருந்தோம். அப்போ நான் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அங்கே இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். வாழைப்பூ, தேங்காய், கருவேப்பிலை, அங்கே காட்டில் என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த தடவை வந்து அவரைக்காய் இருந்திருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். கருவேப்பிலை வந்து இந்த தடவை கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் கவரில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை துவையல் இதெல்லாம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது அதெல்லாம் ஷார்ட்ஸில் போடுவேன். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் இனி நான் ரெகுலராக போடுற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இட்லிக்கு மாவு அரைக்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி 2 கண்டெய்னரில் எடுத்து வச்சுப்பேன். அப்போ தான் ஒரு கண்டெய்னர் நம்ம எடுத்து காலி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோன்னா அது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே வைக்கும்போது சீக்கிரமாக புளிச்சிரும். மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின உடனே இட்லி செய்கிறதுக்கு நல்லா வரும். அப்புறம் கொஞ்சம் போக போக தோசை தான் நல்லா வரும்ன்ட்டு தோசையாக ஊற்றுவோம். பட் இந்த மாதிரி 2 கண்டெய்னரில் வச்சுக்கிட்டோன்னா 2வது பாக்ஸை எடுக்கும்போதுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சின்ன சின்ன கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ ரீசெண்டாக நான் வந்து வேலன் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதில் இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் ஃபேஸ் பேக் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல இன்ஸ்டன்ட்டு ஃப்ரெஷ் அண்ட் க்ளோ கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பவுடரை வந்து ஜஸ்ட்டு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுத்து விட்டோம்னா 10 மினிட்ஸில் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பேஸ்ட் வந்து நல்லா ஃபேஸில் ட்ரை ஆகட்டும் அப்படின்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஃபேஸ்லேயே வச்சுருந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும். சோப்பு போட தேவையில்லை. ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இவங்களோட இன்ஸ்டா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண இந்த பேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கையில் காலில் கூட தடவிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவுமே நம்மளோட மைண்டை வந்து நல்லா ஒரு பூஸ்டப்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நானும் வெங்கியும் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போன சூட்கேஸை இன்னும் நான் வந்து எடுத்து கிளியர் பண்ணி வைக்கல. ஸோ அந்த சூட்கேஸையும் உள்ளே இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதையும் எடுத்து மேலே வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். எங்கே போனாலுமே ஒரு 1 or 2 செட்டு வந்து ட்ரெஸ்ஸை எக்ஸ்ட்ரா தான் எடுத்துப்போம். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் ஊரில் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வெளியில் எடுத்துகிட்டு ஏதாவது உள்ளே இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு சூட்கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 2-3 சூட்கேஸ் மட்டும் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பேன். மற்ற சூட்கேஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருப்பேன். ஸோ இந்த சூட்கேஸையும் இருந்த இடத்துலையே மேலே எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போது அதை வச்சிட்ருக்கேன். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை ரொம்ப டவுன் பண்ணுது, நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக கற்றுக்கணும். ஏன்னா அது லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய டைம் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று டீப்பாக நம்ம அதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இன்னும் தான் அது ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத நமக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறது மூலியமாக தான் அதிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஸோ அதையே நினச்சிட்டு ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ அதிலேருந்து வெளியில் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது, ஏதாவது நம்ம பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறது, கார்டனிங் பண்ணுறது,
ஈவன் ஒரு சில நேரம்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸை வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டைனிங் டேபிள் இங்கே இருக்குது அப்படின்னா அதை பிளேஸ் சேஞ்ச் பண்ணி மாற்றி வைக்கலாம். இது வந்து நமக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு புது சர்க்கம்ஸ்டான்சஸ் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அது வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாலே நம்மளோட மைண்டு வந்து மறுபடியும் நல்ல ரிஃப்ரெஷிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் கொண்டு வந்துடலாம். இது வந்து ஸ்டேபிள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டீமோட்டிவேட்டிங்காக ஒரு டவுன்ஃபுல்லாக இருக்கும்போது அது கண்டிப்பாக நிரந்தரம் இல்லை. நம்ம மறுபடியும் பூஸ்டப் ஆகி நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக வெளியில் வருவோம் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்குள்ளே நமக்கு நாமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று ஸ்ட்ராங்காக நான் நம்புறது என்னென்னா, நம்மளை வந்து வெளியிலேருந்து யாராவது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது கிடைக்கல நமக்கு அந்த டைமில் நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைக்கலன்னா மறுபடியும் நம்ம அது பெரிய ஒரு டீமோட்டிவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது நம்மளோட ஓன் செல்ஃபாக இருக்கணும். எப்போ நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்மளே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் நிறைய டைம்ஸ் டீமோட்டிவேட் ஆகலாம். பட் அதிலருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளோட ஓன் செல்ஃபாக நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோன்னா அது இன்னுமே ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் அதிலருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்கள் யாராவது டல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கோங்க, இல்லை நான் தான் என்னை என்கரேஜ் பண்ணணும், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், என்னால் கம்பேக் வர முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் சீக்கிரமாகவே உங்களுக்கு தெரியும். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வாழைப்பூ தான் இப்போ வந்து நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாழைப்பூ நரம்பு வந்து நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் கத்தி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்க அந்த பார்ட்டெல்லாம் வந்துடும். அந்த நரம்பு பார்ட் எடுக்கிறது எல்லாமே வெளியில் தெரியறதுனால அது ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துட முடியும். ஸோ கட் பண்ணிவிட்டு மறக்காமல் தண்ணியில் கொஞ்சம் தயிரோ மோரோ கலந்து அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணதை போட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் குக் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கலர் வந்து கருப்பாகாது. வாழைப்பூ வந்து உரிக்கும்போது உள்ளே போக போக இன்னும் கொஞ்சம் பிஞ்சான பூவெல்லாம் இருக்கும். அதை எடுக்கிறது இன்னுமே ஈஸி. இந்த மாதிரி கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணி முன்னாடி இருக்க அந்த ஸ்கின் பார்ட் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த நரம்பு லைட்டாக பிடிச்சி புல் பண்ணோன்னாலே ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக வாழைப்பூ உரிச்சிடலாம், கஷ்டப்படவே தேவையில்லை. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஈஸியான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வாழைப்பூக்கு சென்டரில் இருக்கிறத வந்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக துவர்க்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். ஈவன் இது உள்ளே இருக்கிறது மெடிசினல் வேல்யூ உள்ளதுன்னு சொல்லுவாங்க. யுட்ரஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த உள்ளே இருக்கிற அந்த சென்டர் பார்ட்டை நிறையவே சாப்பிடலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட சரியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பூவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஒரு டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் தான் பண்ண போகிறேன் நான். இந்த வாழைப்பூவை வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வைக்காமலும் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணால் லைட்டாக மேபி துவக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி இல்லை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்து பொரியல் பண்ணோன்னா துவர்க்கவே துவர்க்காது, நல்ல டேஸ்டியாக வரும். சுடு தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஆஸ் யூஷுவல் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகா மட்டும் போட்டுக்கிறேன், ஏன்னா மிளகாத்தூளும் போட போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்க அந்த வாழைப்பூவை எடுத்து இதோடு சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். சாம்பார் தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துலேயும் போட்டிருக்கோம், இந்த வாழைப்பூலையும் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போது தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாழைப்பூ பொரியல். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போடுற வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மேட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.